இந்த சு வெங்கடேசன் நீங்க இப்ப சொல்றீங்க, நான் இந்த சு வெங்கடேசனுக்கு சொல்றேன், அன்பு எனக்கு நண்பர் தான் அவரு. ஏங்க 31,000 கோடி ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்காங்க மத்திய அரசு. தென்னக ரயில்வேக்கு 301 கோடி தாங்க ஒதுக்கியிருக்காங்க. மதுரைக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க? இவர் கேட்டாரா? மதுரை வளர்ச்சிக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்காரா? சரி, முல்லை பெரியார் உங்களுக்கு தெரியும், ஆனா 136 அடியிலிருந்து 142 அடியாக நாங்க உயர்த்தணுமா இல்லையாங்க? அதை கூட இந்த அரசாங்கம் காப்பாற்ற முடியல. கேரள அரசு சொல்லி ஒரு அடி குறைச்சிட்டாங்க, 41 அடியாக குறைக்கி. அதுக்கு ஏதோ ஒரு டேர்ம்ஸ் வச்சு இந்த தேதிக்கு பிறகுதான் ஏற்றணும்னு சொல்லி அதையும் குறைச்சிட்டாங்க. எங்க அம்மா இருக்கிறதோடையும் எடப்பாடியா இருக்கிறதோடையும் குறைக்க முடிஞ்சா? சரி, அந்த அணையை பேபி அணையை சீரமைக்கிறதுக்கு பேசினாரா? குரல் கொடுத்தாரா நம்ம வெங்கடேசன்? 152 அடியா உயர்த்தணும்னு மத்திய உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கேன். அந்த உயர்த்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? பேபி அணையை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? வெங்கடேசன் அழுத்தம் கொடுத்தாடா நாடாளுமன்ற தேர்தலில், நாடாளுமன்றத்தில் அவையில் 2 முறை தேர்ந்தெடுத்திருக்கோமே. என்ன வளர்ச்சி? சும்மா மத பிரச்சனையை மட்டும், மதத்தை மட்டும் பிஜேபியை தாக்குறது தான் அவருடைய எம்பியை நம்ம தேர்ந்தெடுத்தோம் மதுரை மக்கள். நீங்க இதெல்லாம் நானா இருந்தாலும் சரி நீங்க கேட்கணும், நீ என்ன ராஜ்ய உன் தொகுதியில் இதை செய்யலையே அப்படின்னு கேளுங்க. அப்பதான் மக்கள் பிரதிநிதிக்கு பயம் வரும். மக்களுடைய கடமையை செய்யணும். அரசியல் பேசுறதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் பதவி கிடையாது. நானும் இப்ப அரசியலுக்காக பேசல, மதுரை மக்களுடைய குரலாகத்தான் நான் சொல்றேன்.